இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் என்னங்கிறது பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி வந்து சாட்டர்டே, அதனால் வந்து சரி இன்றைக்கி வெரைட்டி ரைஸ் மாதிரி கலந்த சாதம் மாதிரி பண்ணிடலான்ட்டு செஞ்சுட்டேன் நான். அதாவது சாம்பார் சாதம் தான் பிசிபேலாபாத்துன்னு வந்து சொல்லுவாங்க கர்நாடகாவில். அது ரொம்ப வந்து ஃபேமஸ் அது. இது வந்து சாதா சாம்பார் சாதத்தை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அது நான் வந்து போட்டிருக்க வீடியோ ஐகார்டில் கொடுக்குறேங்க, அதோட லிங்க்கு. இந்த பிசிபேலாபாத்துக்கு வந்து நம்ம அரிசி வந்து ரொம்ப வந்து பொலன்னு நம்ம வந்து வைக்க மாட்டோம். கொஞ்சம் அரிசி பருப்பு ரெண்டுத்தையும் சேர்த்து வைக்கும்போது கொஞ்சம் குழையாக தான் வைப்போம். அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சூடாக சாப்பிடும்போது. நம்ம நார்மலாக சாப்பிட்ற சாதத்துக்கு வந்து ரைஸ் வந்து கொஞ்சம் பொலன்னு இருக்கும் நம்மளுக்கு. அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். இதில் நெய் போட்டு சாப்பிடும்போது இனிமே நல்லாயிருக்கும். கடைசியில் வந்து வெங்காயம் வறுத்து பட்டாணி வெங்காயம்லாம் தாளித்து கொட்டி பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அப்புறம் இதுக்கு வந்து பர்ஃபெக்டான சைட் டிஷ் என்ன சொல்லலாம்னா அப்பளம் சொல்லலாம். சில பேர் ஊறுகாய் கூட தொட்டு சாப்பிடுவாங்க. அப்புறம் வந்து ரைத்தா இருக்கையா, நம்ம பிரியாணிக்கெலாம் பண்ணுற ரைத்தா சும்மா சாதாரண தக்காளி வெங்காயம் இது கொக்கியூம்பர் கேரட்லாம் போட்டு பண்ணுவோம் இல்லையா, அந்த இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் சைட் டிஷ்ஷு. அப்புறம் வந்து இது உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு வாழைக்காய் ரோஸ்ட்டெல்லாம் கூட நல்லா தான் இருக்கும் இதுக்கு. அப்புறம் கர்ட் ரைஸ் வந்து அந்த தாளித்து பண்ணிட்டேன். இதுவுமே இந்த கோவிலெல்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா பிரசாதம் மாதிரி, தாளித்து இந்த மாங்காய் வெங்காயம் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்புலாம் போட்டு தாளித்து பண்ணுறத அது பண்ணிட்டேன். பால் கொஞ்சமாக ஊற்றிட்டு அதில் வந்து தயிரும் வந்து மீடியமாக ஊற்றி கெட்டியாக இருந்ததுன்னா வேணும்னா அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம தண்ணி ஊற்றிட்டு. ஏன்னா எப்படியும் நம்ம விடும்போது கொஞ்சம் வந்து அது தண்ணி இறுகி போயிடும், எவ்வளோதான் விட்டாலும் அப்சர்வ் பண்ணிக்கும். அது புளிப்பு வேண்டாங்கிறவங்க வந்து பால் நிறைய ஊற்றிட்டு தயிர் கொஞ்சமாக ஊற்றி பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும் அது. இதுவும் வந்து அதே மாதிரி குழைய வச்சு பண்ணால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு வந்து அந்த எங்கள் பையன் உருளைக்கிழங்கு சாப்பிட்றேன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அந்த கறித்தூள்னு ஒன்று பண்ணியிருப்பேன் நான், ஐகார்டில் கொடுத்துருக்கேன் நான். அதை யூஸ் பண்ணி இன்றைக்கி நான் பொரியல் பண்ணியிருக்கேன். நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி பண்ணியிருக்கேன். அதோடய வாசனையே நல்லாயிருக்கும். அது கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சேப்பங்கிழங்கு இந்த மாதிரி காய்களுக்கெல்லாம் அந்த பொடி போடும்போது நல்லா வந்து வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அப்புறம் அப்பளம் செஞ்சுட்டேன் நான். இது வந்து நம்ம வெல்லம் போடுவாங்க பிசிபேலாபாத்தில் கர்நாடகாவில். எங்களுக்கெல்லாம் வந்து நான் போடுறதில்ல. வெல்லம் போட்டால் அது டேஸ்ட்டு கொஞ்சம் மாறி இருக்குங்கிறனால போடுறதில்ல. விருப்பப்பட்டால் வேணும்னா வெல்லம் போட்டும் பண்ணிக்கலாம் நம்ம. பிசிபேலாபாத் பவுடர் வந்து அது நான் அந்த வீடியோலேயே கொடுத்துருக்கேன் எப்படி பவுடர் பண்ணணுங்கிறது. சப்போஸ் நம்மளுக்கு டைம் இல்லை அப்படின்னா வந்து நம்ம ரெடிமேட் கூட கடையில் கிடைக்குது, அதை வாங்கிக்கலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணோன்னா அப்போவே யூஸ் பண்ணிடலாம். இதுன்னா நம்ம அடிக்கடி பண்ணுறோன்னா கடையில் வாங்கி பண்ணுறது நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க எங்கள் வீட்டில் லஞ்ச் இன்னைக்கு இதுதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.